எங்க பையங்களுக்கு வேலைக்கு தான் ஏற்பாடு பண்ணுங்க. எங்க வீட்டு பூரா பையங்க படிச்சுட்டு பொம்பளை பிள்ளைய வேலை இல்லாம இருக்காங்க, பையங்க வேலை இல்லாம இருக்காங்க. இந்த கேள்வியை நீங்களுமே கேட்குறீங்க, எங்களுக்கு அப்படி வேலை வாய்ப்பு கொடுங்க. வர்ற 5 வருஷ காலமும் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டமும் எங்களுடைய திட்டமும் உங்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகளை நம்முடைய மாவட்டத்திலே உண்டாக்குற வேலை எங்களுடைய அடிப்படை வேலை. நீங்க வேலைக்கு வேற டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடாது. நம்ம மாவட்டத்திலேயே நம்ம மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் கொண்டு வரும். நமக்கு பெரிய வசதி இருக்கு, இங்கே ஏர்போர்ட் இருக்கு, தூத்துக்குடி கப்பல் துறைமுகம் இருக்கு, அது இன்னும் பெருசாகிட்டு இருக்கும். நம்ம ரோடு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரோடு, அந்த ரோடு அது இண்டஸ்ட்ரியல் கேரிடார் இண்டஸ்ட்ரியல், அது அந்த ரோடுக்கு பேரே தொழிற்சாலையில உண்டாக்கக்கூடிய ரோடு அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம முதலமைச்சர் சொல்லிக்காரு. அப்ப தொழிற்சாலைகளை கப்பல் துறைமுகத்துக்கும் ஏர்போர்ட்டுக்கும் ஜாயிண்டாக அந்த பகுதியில தொழிற்சாலைகள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு வர்ற 5 வருஷ காலம் அந்த வேலை. நீங்க போய் திருப்பூர் போகணும், கோயம்புத்தூர் போகணும், சென்னைக்கு போகணுங்கிறது இல்லாம நம்முடைய பகுதியிலேயே வேலை வாய்ப்பு உண்டாக்கக்கூடிய இந்த பணியை நம்முடைய முதலமைச்சரான தளபதியினுடைய ஆசையோடு உங்களுக்கு செய்து கொடுப்போம். எப்படி படிக்காமல் இருந்த ஒரு சமுதாயத்தை திராவிட இயக்கங்கள் இன்றைக்கு படிக்க வைத்திருக்கிறது. நான் கட்சி பேச வரல. இங்க திராவிட இயக்கம்னு எல்லாரும் சேர்ந்தது தான், நாங்க மட்டும் இல்லை. உங்களை படிக்க வைத்தது இந்த இயக்கங்கள். இந்த பொம்பளை பிள்ளைய உங்களுக்கு ஈர்ப்போட உட்கார வைத்தது திராவிட இயக்கங்கள். படிக்க வைத்ததோடு இல்லாமல் இன்றைக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு வேலை படிச்சிட்டோம், வேலைக்கு போனோம், அந்த பையன் அந்த கம்பெனிக்கு போயிட்டான், நான் இந்த கம்பெனிக்கு போறேன்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குவது எங்களுக்கு வருகிற 5 ஆண்டு காலத்திற்கு நம்முடைய முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் பணி என்ன என்று சொன்னால், உங்களை கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்குவோம். மடிக்கணினியை நல்ல முறையில் பயன்படுத்துகிறோம். படம் பார்க்கறதுக்கு இந்த யூடியூப் பார்க்கறதுலாம் வேண்டாம். அதெல்லாம் நிஜம் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் நிஜம் நினைக்க வேண்டாம். நிஜம் வேற, அது வேற. உண்மையை நம்புங்கள், உண்மையை நம்புங்கள். அந்த உண்மையை நீங்க இதில் தெரிந்து கொள்ளுங்கள். உண்மையை தெரிந்து கொண்டு எதிர்காலம் உங்கள் கையிலே வரக்கூடிய சூழ்நிலையை தலைவர் சொல்ல போல உலகம் உங்கள் கையிலே, அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மனப்பூர்வமாக நாங்கள் தான் இவரை